ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துடலாமா? இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது கொடுவாஞ்சேரியில் ஜிஎஸ்டி ரோட்டு மேலே, அதோ ரோஜர் சூப்பர் மார்க்கெட். ஓகே, அதுக்கு பக்கத்தில் இதோ பாருங்களேன், பேந்தலூன்ஸ். அதுக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு மேக்ஸ் ஷோரூம் வரும். அதுக்கு பக்கத்தில் பாவாஸ் ஃபர்னிச்சர் வரும். அப்படியே கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அந்த சைட் ஈசி பை இருக்குது. பக்கத்தில் அரவிந்தீஸ்வர் டைல்ஸு, ஐஎன்ஆர் ரெஸ்டாரண்ட்டு, இது எல்லாமே கொடுவாஞ்சேரிக்கும் ஊரப்பாக்கத்துக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இபி பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ரோட்டு மேலே, ஜிஎஸ்டி ரோட்டு மேலே நம்ம நிற்கிறோம். இங்கே தான் நீல்கிரிஸ் இருக்குது. இந்த நீல்கிரிஸ் பேக் சைடில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்தே போகக்கூடிய தூரத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் நாம் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கிறது. டைரக்ட் ஓனர் கான்டாக்டோட வருது, வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது போல் ஜிஎஸ்டி ரோட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டுகளோ, தனி வீடுகளோ, பிளாட்டுகளோ தேடுற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஊரப்பாக்கத்துக்கும் கொடுவாஞ்சேரிக்கும் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இபி பஸ் ஸ்டாப்பில் ஜிஎஸ்டி ரோட்டு மேலே நாம் நிற்கிறோம். ஓகே, இதான் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்க கொடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கேஎஃப்சி. இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் நம்ம சைட்டுக்கு போகணும். ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 500 மீட்டர்ஸ். ஓகே, இங்கே இன்னொரு லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ ஜிஎஸ்டி ரோட்டு மேலே இருக்கக்கூடிய நீல்கிரிஸ் பேக் சைடில் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, கரெக்டாக ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 500 மீட்டர்ஸ், ஹார்ட்லி 500 மீட்டர்ஸ், அவ்வளவுதான். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. இருக்கக்கூடிய 6 வீடுகளுமே 2 BHK வீடுகளாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிலிட்டி வேணுமா? இருக்குது. ரோட் வியூ பால்கனியோட உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வேணுமா? இருக்குது. என்ன ஃபேஸிங்கில் உங்களுக்கு வேணும்? எல்லா ஃபேஸுக்குமே இப்போதைக்கு உங்களுக்கு அவைலபிள். ஓகேங்களா? ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 வீடு தான். அப்படின்னும் போது கார் பார்க்கிங் ஏரியா நல்லா தாராளமாக இருக்குது. ஸ்டில்ட் +3 அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காப்புல பில்டர். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு ஃப்ளாட்டை வாங்க பார்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளாட்டை பார்க்க வந்திருக்கோம். டீக்கூட் மெயின் டோர் தான் போயிருக்காப்புல. வீட்டோட ஃப்ளோர் பிளான் எனக்கு ஜென்ரலாக பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஹாலு, கிச்சனில் நல்ல சைஸில் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்களேன், எவ்வளோ ஸ்பேஷியஸான கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஹால். பக்கா ஸ்கொயராக இருக்குங்க. உங்களுக்கு இதில் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங், செகண்ட் கோட் பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணித்தர வேண்டியது இருக்குது. மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ உங்களால் ஹாலை பார்க்க முடியும். ஹாலில் ஒரு பால்கனியே இருக்குது, நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹாலு. இங்கே இருக்கக்கூடிய 2 BHK வீடுகள் சைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 960 ஸ்கொயர் ஃபீட்லையும் 1000 ஸ்கொயர் ஃபீட்லையும் உங்களுக்கு 2 BHK வீடுகள் இருக்குது. இங்கே தாங்க இங்கே உங்களுக்கு டிவி வைக்கிற மாதிரியான ப்ரொவிஷன் இங்கே வந்துடுது. ஆப்போசிட் வாலில் நீங்கள் அங்கே சோஃபா போட்டுக்கலாம், இல்லை அங்கே டிவி வச்சுட்டு இங்கே சோஃபா போட்டுக்கலாம். ரெண்டுத்துக்குமே கச்சிதமாக இருக்கும் உங்களுக்கு. ஹாலில் ஜென்ரலாக ஷெல்ஃப் யாரும் ஸ்டோரேஜ் கொடுக்க மாட்டாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாலில் இருக்கக்கூடிய ரோட் ஃபேஸிங் பால்கனியை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஓகே, இந்த பால்கனி வியூ நல்லா இருக்குங்க. பெரிய பால்கனி தான் இது. ஸோ ஹாலில் இங்கே ஒரு பால்கனி பார்த்தாச்சுங்களா. கிச்சன் பக்கத்தில் ஒரு சர்வீஸ் ஏரியா பால்கனியுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் ஃப்ளோர் பிளானில் இன்னொரு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடிக்கேட்டடாக பூஜ் ரூமுக்காக ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதோ பாருங்களேன், அழகாக பூஜ் ரூமுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஏரியாவை. கிச்சன் பாருங்கள், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 ஃபீட்டுக்கு வால் டைல் போட்டிருக்கிறது. ஸ்டோரேஜுக்கு டபுள் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், இங்கே டபுள் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்களா. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடட் கான்க்ரீட்டில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. வித் ஸ்லைடிங் UPVC விண்டோவோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிளாக் கிரானைட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரிச் அண்ட் ராயலாக சூப்பராக இருக்குது உங்களுக்கு. சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீலில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, வாஷிங் சிங்க். ஓகேங்களா? ஸோ இது கிச்சனில் கொடுக்கப்பட்டிருக்க சர்வீஸ் ஏரியா. ஜென்ரலாகவே கிச்சனில் சர்வீஸ் ஏரியா கொடுக்கணுங்க. கொடுத்தா நல்லா வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கும். வீட்டுக்குள்ளே கிச்சனில் வேலை பார்க்குற லேடிஸ்க்கு அந்த அளவுக்கு சிரமம் தெரியாது. இங்கே கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஓகே, ஸோ ஹால் பார்த்தாச்சு, பூஜ் ரூம்க்கான ஸ்ட்ரக்சராக பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, கிச்சனில் இருக்கக்கூடிய சர்வீஸ் ஏரியா பார்த்தாச்சு, ஹாலில் இருக்க பால்கனி பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 2 பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூமு. இதுக்குள்ளே டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்தாச்சு. உங்களுக்கு ஸ்லைடிங் ஒரு டோருமே விண்டோவுமே ஒன்று கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் ரூமும் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமு, 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK ஃப்ளாட் இது. வாங்க அடுத்த ஒரு பெட்ரூமை பார்த்துடலாம். நீங்கள் ஏன் இந்த ஃப்ளாட்டை வாங்கணும் அப்படின்னீங்கன்னா, கொடுவாஞ்சேரியில் நிறைய ஃப்ளாட்டுகள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், நெல்லிக்குப்பம் ரோட்டில் ஒரு 6 கிலோமீட்டர் கூட இருக்குது. ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட்டு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸ் தான். இந்த லொக்கேஷனுக்காகவே நீங்கள் வாங்கலாம். ஊரப்பாக்கம்ல பார்க்குறவங்களும் தாராளமாக இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாங்க. கொடுவாஞ்சேரியில் பார்க்குறவங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் இபி பஸ் ஸ்டாப்பில் தான் இது இருக்குது. ஓகே, இந்த அப்பார்ட்மெண்ட்டு இபி பஸ் ஸ்டாப்பில் மேக்ஸ் ஷோரூமு, பேந்தலூன்ஸு, அந்த சைடு ஐஎன்ஆர் ரெஸ்டாரண்ட் எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டில் எக்ஸாக்டாக நீல்கிரிஸ்க்கு பேக் சைடில் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட். சரிங்களா? இது அடுத்த பெட்ரூம். டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் எல்லாமே அவுட் சைட் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றதுனால கார்பெட் ஏரியாவை பக்காவாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஜிஎஸ்டி ரோட்லேருந்து வெறும் ஒரு 500 மீட்டர்ஸில் இருக்கக்கூடிய இந்த அப்பார்ட்மெண்ட்டோட விலை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் 69 lakhs
ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸ். இந்த ப்ரைஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், இபி, ஜிஎஸ்டி, கார் பார்க்கிங்ட்டு அத்தனையும் வந்துடுங்க. மாடியிலிருந்து பார்க்குறோம், அதோ பாருங்களேன். அது எல்லாமே ஜிஎஸ்டி ரோட்டு மேலே இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட். எவ்வளோ பக்கத்தில் தெரியுது பாருங்க. அங்கெல்லாம் அபார்ட்மெண்ட் குறைஞ்சபட்சம் 90 lakhs 1 CR கம்மியாக இல்லை. இங்கே 500 மீட்டர்ஸில் உங்களுக்கு ஜஸ்ட் 69 lakhல ஒரு ஸ்பேஷியஸ் அபார்ட்மெண்ட். டோன்ட் மிஸ் இட் மக்களே. ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ரைட் ரியாலிட்டி அவங்க தான் இதோட செல்லர். கான்டாக்ட் பண்ணிட்டு டேரக்டாக விசிட் வந்து பாருங்க. ரேட் நெகோஷியபிள் தான், அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்களும் வந்து பாருங்க. இதோ ஜிஎஸ்டி ரோடு கூடுவாஞ்சேரியிலிருந்து ஊரப்பாக்கம் வரைக்கும், அப்போ ஜிஎஸ்டி ரோடு பக்கத்திலே அபார்ட்மெண்ட் வேணும்னு பார்க்குற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. இது போல ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வர காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. டெய்லி அப்டேட்டுக்கு இன்ஸ்டா பேஜை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு தரமான ப்ராஜெக்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from உங்கள் GS.